உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி கேம்ப் சமையலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன் 600 கிராம். இதை நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு. இப்போ காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு குடமிளகா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீல நீல ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேப்சிகம் நிறைய போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை விட கூடுதலாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். 600 கிராம் அரிசிக்கு 2 பல்லாரி போதுமானது. அதுக்கப்புறமா 3 கேரட், கொஞ்சமாக பீன்ஸ் ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட், பீன்ஸ், வெங்காயம் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ முட்டைக்கோஸ் கட் பண்ணலாம். ஒரு சின்ன சைஸ் முட்டைக்கோஸில் பாதி முட்டைக்கோஸ் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பூவாக இருக்கணும் முட்டைக்கோஸ். இப்போ எல்லாமே தயாராகிருச்சு. இப்போ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். கட்டிங் மட்டும்தான் ஒரு பெரிய வேலை ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி வேக வைக்கிறதுக்கு வெந்நி நல்லா கொதிக்குது. கல் உப்பு நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை நல்லா 3-4 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்க. நல்லா அரிசி வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. கரண்டியை போட்டு கிளறி விட்டுட்டே இருக்காதீங்க. பாஸ்மதி ரைஸ்னால சீக்கிரம் உடஞ்சிரும். நீங்கள் வெந்துட்டான்னு செக் பண்ணுறதுக்கு மட்டுமே நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வடிகட்டி வச்சிடலாம். நல்ல அகலமான கண்தட்டில் நான் வடித்து எடுத்துக்கிட்டேன். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கட்டும். இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வெட்டி வச்ச வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அதிகமான தீயில ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும் ஃப்ரைட் ரைஸில். ஸோ கடகடன்னு ஃபாஸ்ட்டாக அடுத்தடுத்ததை போட்டுகிட்டே இருக்கணும். நான் இன்றைக்கி 5 முட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு 6 வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஆளுக்கு 2 முட்டை கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா வதக்கி விடலாம். காய்கறிக்கு தேவையான அளவு, முட்டைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முட்டையை நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ், அதுக்கப்புறமா குடமிளகாய், இதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம் மொத்தமாக. இப்போ ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கினாதான் நம்ம போட்டுக்கிற காய்கறி எல்லாமே முருவி வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி தண்ணி விட ஆரம்பிச்சிரும். ஸோ அதுக்கு தான் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுங்கன்னு நான் சொல்கிறேன். நல்ல ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணி வச்சிடலாம். ரைஸில் தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும்.
அதுக்கப்புறமா பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் ஒரு அரை கப் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன கப் தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி அரை கப் அளவுக்கு சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அரிசி உடையாமல் கிண்டணுன்னா சட்டாப்பை அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. அப்போனா தான் அரிசி உடையாமல் வரும். மெதுவாக கிளறி விடுங்க. இப்போ நம்ம சுட சுட இதை சர்வ் பண்ணிடலாம். இதோ நம்மளோட சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டியூட்டி கேம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.